கானானின் பசுமை நிலங்களில் தன்னை யாக்கோபின் அன்பில் வளர்ந்த யோசேப்பு சாதாரண மகன் அல்ல. தேவன் திட்டமிட்ட எதிர்காலத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வண்ண ஆடை அன்பின் அடையாளமாக இருந்தாலும் அது சகோதரர்களின் இதயங்களில் பொறாமையை உருவாக்கியது. தேவன் கொடுத்த கனவுகள் அவன் உயர்வை முன்கூட்டியே காட்டின. கதிர்கள் அவன் கட்டுக்கு தலை வணங்கின. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அவனுக்கு முன் பணிந்தன. இந்த கனவுகள் கோபத்தை ஏற்படுத்தி சகோதரர்கள் அவனை கிணற்றில் தள்ளி பின்னர் வெள்ளி நாணயங்களுக்கு அடிமையாக விற்றனர். இரத்தத்தில் தோய்த்த ஆடையை தந்தைக்கு காட்டி பொய் சொன்னார்கள். தந்தையின் இருதயம் உடைந்தாலும் தேவன் தனது திட்டத்தை அமைதியாக செயல்படுத்தினார். எகிப்தில் அடிமையாக இருந்த யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் விசுவாசத்துடன் உழைத்தான். தேவன் அவனோடு இருந்ததால் அவன் செய்தது செழித்தது. ஆனால் பொய்யான குற்றச்சாட்டால் சிறையில் அடைக்கப்பட்டான். மனிதருக்கு பார்ப்பதற்கு தோல்வி போல இருந்தாலும் அது தேவன் தயாரித்த உயர்வின் படிக்கட்டு. சிறையிலும் அவன் கனவுகளை விலக்கி உண்மையை நிரூபித்தான். மறக்கப்பட்டாலும் அவன் நேரம் வராததே காரணம். பின்னர் பரோன் கண்ட கனவுகளை விலக்கி 7 வளமான ஆண்டுகளும் 7 பட்டினி ஆண்டுகளும் வருவதை அறிவித்தான். தானியத்தை சேமிக்க அறிவுரை வழங்கியதால் அவன் எகிப்தின் பிரதமராக உயர்த்தப்பட்டான். அடிமையாக வந்தவன் ராஜ்யத்தை காப்பாற்றும் தலைவரானான். பட்டினி காலத்தில் அவன் சகோதரர்கள் அவன் முன் தலை வணங்கினர். தேவன் கொடுத்த கனவு நிறைவேறியது. இறுதியில் கண்ணீருடன் தன்னை வெளிப்படுத்தி, நீங்கள் தீமை நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அதை நன்மைக்காக மாற்றினார் என்று சொன்னான். மன்னிப்பின் சக்தியை உலகுக்கு காட்டி தன் குடும்பத்தை காப்பாற்றினான். யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு ஒரு நம்பிக்கை. துரோகம் இருந்தாலும் தேவன் உண்மையானவர். காத்திருப்பு இருந்தாலும் அவர் செயல்படுகிறார். கண்ணீர் இருந்தாலும் மகிமை வரும். மனிதர் திட்டம் தோல்வியடையலாம், ஆனால் தேவன் கொடுத்த கனவு நிறைவேறாமல் போகாது. கிணற்றிலிருந்து அரண்மனைக்கு சென்ற யோசேப்பு விசுவாசத்தின் வெற்றி மற்றும் தேவன் திட்டத்தின் ஜீவந்த சாட்சி. அன்பான பரலோக தந்தையே, யோசேப்பின் வாழ்க்கையின் மூலம் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நம்பிக்கைக்கும் மன்னிப்பிற்கும் நன்றி. துரோகம் வந்தாலும் விசுவாசமாக நிலைக்க கற்றுக்கொடு. காத்திருக்கும் காலங்களில் மனம் தளராமல் உம்மை நம்ப உதவி செய். எங்களை துன்பப்படுத்தியவர்களை மன்னிக்க தைரியம் தாரும். எங்கள் வாழ்க்கையிலும் உமது நல்ல திட்டம் நிறைவேறட்டும். கண்ணீரை மகிமையாக மாற்றும் தேவனே, எங்களை உமது சித்தத்தின் பாதையில் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.